Okay children, இப்போ 9th maths exercise 1.5 அதில் question number 4 பாருங்க. Verify A union B intersection C equal to A union B intersection A union C. இதை வந்து வென் டயக்ராம் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். ஒரு வென் டயக்ராம். இப்போ இதில் ஏபிசி 3 செட் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் இதில் இருக்கிற எல்லா படத்துலையும் நம்ம கண்டிப்பாக 3 செட் வரையணும். சரி, முதல்ல எழுதி பாருங்க. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி தான் எழுது. ப்ராக்கெட்டுக்குள்ள பி யூனியன் சி இருக்குது, அதுக்கு வென் டயக்ராம் வரையணும். முதல்ல பி யூனியன் சிக்கு வென் டயக்ராம் வரையணும். வரைஞ்சதுக்கு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு வரையணும். இது எதாவது ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. முதல்ல ஏ யூனியன் பிக்கு ஒரு வென் டயக்ராம் வரையணும், ஏ யூனியன் பி. அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு ஒரு வென் டயக்ராம் வரையணும், ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்புறம் ரெண்டு ஏ யூனியன், அப்புறம் இந்த ரெண்டு யூனியனுக்கும் என்ன எடுக்கணும், இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அதாவது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. முதல்ல ஆர்எஸ்எஸ்ல எல்எஸ்எஸ்ல பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா பிலையும் வரணும் சிலையும் வரணும். சரியா? பாருங்க, இப்போ இந்த செகண்ட் ஆர்டர் இல்லையா, இதுதான் பி. கீழே ஆர்டர் இல்லையா, இதுதான் சி. இப்போ ரெண்டு வட்டத்தையும் காமனாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன பார்க்கலாமா? பாருங்க, இந்த பார்ட் பியில் இருக்குது, சியில் இல்லை. இந்த பார்ட் பியில் இருக்குது, சியில் இல்லை. இந்த பார்ட் ரெண்டு சி இருக்குது, இந்த பார்ட் ரெண்டு சி இருக்குது. இந்த பார்ட் சியில் இருக்குது, சியில் இல்லை. இந்த பார்ட்டு சியில் இருக்குது, சியில் இருக்குது. அப்போது ஷேடட் பார்ட் மட்டும்தான் பிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. அது பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போது பி இன்டர்செக்ஷன் சியும் ஏவையும் ஒன்றா சேர்க்கணும். முதல்ல யார் ஏ, முதல்ல ஏவை சேர்த்துடலாமா? ஏவை ஷேட் பண்ணிடலாம். ரெண்டாவது யார் பி இன்டர்செக்ஷன் சி, அதே எங்களுக்கு இங்கே என்ன நம்ம சொல்லிடுவோம். அப்போ இது ஷேட் பிக்கு வேறு தான் பண்ணுவோம். அப்போ திஸ் இஸ் பாருங்க, ஏன்ற பார்ட் ஷேட் பண்ணியாச்சு, பி இன்டர்செக்ஷன் சி ஷேட் பண்ணியாச்சு. இதுதான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ரெண்டு சேர்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஆர்எஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி இருக்கா, ஏவையும் பியையும் ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும், யூனியன் பண்ணணும். முதல்ல ஏவை ஷேட் பண்ணலாமா? ஏவை ஷேட் பண்ணியாச்சு. அடுத்து பிஏ ஷேட் பண்ணலாமா? பிஏ ஷேட் பண்ணியாச்சு. இதுதான் ஏ யூனியன் பி. அடுத்து பாருங்க, ஏ யூனியன் சி. அப்போ ஏவையும் சியையும் ஷேட் பண்ணணும். முதல்ல ஏவை ஷேட் பண்ணலாமா? ஏவை ஷேட் பண்ணியாச்சு. அப்புறம் சியை ஷேட் பண்ணலாமா? சியை ஷேட் பண்ணியாச்சு. இப்போ ஏவையும் சியையும் ஷேட் பண்ணியாச்சு. இதுதான் ஏ யூனியன் சி. இப்போ அங்கே பாருங்க, ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன். அப்போது ரெண்டு ஷேட் பண்ணுறது இல்லையா, ரெண்டுத்தையும் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, இப்போ நம்பர் 1 ஏல ஷேட் ஆகிருக்கு, இங்கேயும் ஷேட் ஆகிருக்கு. அப்போது காமனாக இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம ஷேட் பண்ணலாம். நம்பர் 2 இது பண்ணி பாருங்கள், ஏ குள்ள இருக்குது, ஏல ஷேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இது புள்ளி ஏ குள்ள இருக்குது, ஏல ஷேட் ஆகிருக்கு. இன்டர்செக்ஷனே ஷேட் பண்ணணும். மூணாவது புள்ளி பாருங்கள், இது புள்ளி ஏல ஷேட் ஆகிருக்கு, அதே புள்ளி ஏல ஷேட் ஆகிருக்கு. அதே பார்ட் இங்கேயும் ஷேட் பண்ணலாம். நாலாவது பார்ட் பாருங்கள், நடுவில் பார்த்து இங்கேயும் ஷேட் இருக்குது, இங்கேயும் ஷேட் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம ஷேட் பண்ணலாம். அஞ்சாவது பார்ட் பாருங்கள், இந்த பார்ட்டு இந்த டயக்ராம் ஷேட் இருக்குது, இந்த டயக்ராம் ஷேட் இருக்குது. அப்போ இது ஷேட் பண்ணலாம். ஆறாவது பார்த்து பாருங்கள், இங்கே மேலே இங்கே ஷேட் இருக்குது, ஆனால் இங்கே ஷேட் இல்லை. இங்கே இல்லை, இங்கே இருக்குது, காமனாக இல்லை. அப்போ இங்கே ஷேடு வராது. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்க, எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். வெரிஃபை அதை வச்சு வெரிஃபை பண்ணியாச்சு. Thank you children.